மத்திய அரசின் 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த நிலையில் பட்ஜெட்டின் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் அதிரடி மாற்றமாக 12 லட்சம் வரை வரி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாதம் 1 லட்சம் ஊதியம் பெறுவோர் வரி செலுத்த தேவையில்லை. இது நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக மாறியிருக்கிறது. சரி, அப்படியெனில் 12 லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். 12 லட்சத்துக்கு மேல் கூடுதலாக ஒருவர் வாங்கும் ஊதியமானது 3 லட்சத்துக்குள் இருந்தால் வரி இல்லை. ஆனால் 3 லட்சத்தில் இருந்து 7 லட்சம் வரை கூடுதலாக இருந்தால் 5% வரி செலுத்த வேண்டும். அதே போல 7 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கூடுதலாக இருந்தால் அவர்கள் 10% வரி செலுத்த வேண்டும். இதுவே 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை கூடுதலாக இருந்தால் 15% வரி செலுத்த வேண்டும். அதே போல 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை கூடுதலாக பெற்றால் 20% வரி செலுத்த வேண்டும். மேலும் 15 லட்சத்திற்கு மேல் கூடுதலாக வருமானம் பெறுபவராக இருந்தால் 30% வரை வரி செலுத்த வேண்டும். இவ்வாறு வருமான வரி விகிதமானது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் தனிநபருக்கு அளிக்கப்படும் நிலையான கழிவானது 50,000 75,000 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரி விகிதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க.